இந்தியா மற்றும் இங்கிலாந்துக்கு இடையான மூன்றாவது டெஸ்டோட நேத்து நடந்தது. இதுல டாஸ் வின் பண்ண இங்கிலாந்து பேட்டிங் சூஸ் பண்ணாங்க. இங்கிலாந்துல ஓப்பனிங் பேட் பண்ண ஜாக் கிரவுலி அண்ட் பென் டக்கெட் இவங்க ரெண்டு பேரையுமே நிதிஷ்குமார் ரெட்டி விக்கெட் எடுத்து கொடுத்தாரு. கிரவுலி 18 ரன்கள்லையும் பென் டக்கெட் 23 ரன்களையும் வெளியேற அதுக்கப்புறம் ஹோலி போப்பும் ஜோய் ரூட் ஒரு நல்ல பார்ட்னர்ஷிப்பை பில்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணாங்க. விக்கெட் விடாம இந்த ஜோடி ரொம்ப நேரம் களத்துல தாக்கு பிடிச்சாங்க. 44 ரன்கள் அடிச்சிருந்த நிலைமையில ஹோலி போப்ப ரவீந்திர ஜடேஜா விக்கெட் எடுத்து கொடுத்தாரு. தொடர்ந்து வந்து ஹாரி புரோக்கையும் 11 ரன்கள்ல போல்ட் எடுத்தாரு பும்ரா. இதை தொடர்ந்து ஜோய் ரூட் கூட கை கோர்த்தாரு கேப்டன் பென் ஸ்டோக்ஸ். அவரும் அபாரமாவே ஆடிட்டு இருந்தாரு. ரூட் அரை சதம் கடந்தும் சூப்பராவே விளையாடிட்டு இருந்தாரு. இவங்களோட விக்கெட்டை இந்தியன் பவுலர்ஸ்னால எடுக்கவே முடியல. எண்ட் ஆஃப் த டேல 251 ரன்களுக்கு 4 விக்கெட்டை இழந்திருந்தாங்க இங்கிலாந்து. அதிகபட்சமா ஜோய் ரூட் 99 ரன்களோட களத்துல உள்ளார். பென் ஸ்டோக்ஸ் 32 ரன்கள் வச்சு களத்துல இருக்காரு. ஜோய் ரூட் சதம் அடிக்க இன்னும் 1 ரன்கள் தான் தேவை. அவர் சதம் அடிப்பாரா இல்லையான்றத கமெண்ட் செக்ஷன்ல பதிவிடுங்க. இந்திய தரப்புல நிதிஷ்குமார் ரெட்டி 2 விக்கெட்டுகளையும் ஜடேஜா பும்ரா தலா 1 விக்கெட்டையும் வீழ்த்திருக்காங்க. சோ பார்க்கலாம் டே 2ல என்னெல்லாம் நடக்க போகுதுன்னு சொல்லிட்டு ஸ்டே டியூன்ட்.